சத்தி நாயனார் சோழ நாட்டில் விரிஞ்சையூரில் வேளாளர் மரபில் அவதாரம் செஞ்சவர். குழந்தை பருவத்திலேருந்தே தனக்கு எல்லாமே சிவபெருமான் தான், தன்னுடைய தலைவன் அவர் தான், அவரை மிஞ்சிய ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு வாழ்ந்து வந்தார். சிவ நிந்தனை செய்வங்களை கண்டாலும் அடியார்களை நிந்திப்பதை கண்டாலும் இவருக்கு கடுமையான கோபம் வரும். சிவ நிந்தனை அப்படிங்கிறது திருநீரை சாம்பல் அப்படிங்கிறது, திருநீரை மதிக்காமல் இருப்பது, அதை பூசி வருபவரை கேலி செய்வது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாலும் பூஜைக்கான புல்களை மதிக்காமல் இருக்கிறது, சிந்தனை வேறு செயல் வேறாக நின்று வழிபாடு செய்வது, கோவிலில் வந்தால் பேசிகிட்டே இருக்கிறது, உன் கடவுள் சிறியவர் என் கடவுள் பெரியவர் அப்படின்னு பழித்து பேசுவது, இதெல்லாம் சிவ நிந்தனை. இந்த மாதிரி செய்வங்களை கண்டா இவர் அவங்களுடைய நாக்கை கொரடுனால் இழுத்து சக்திங்கிற ஆயுதத்தினால் அறிந்து விடுவார். இது இவருடைய உயர்ந்த பக்தியை காட்டுது. இதுதான் மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு நினச்சி இவர் வாழ்ந்துட்டு வராரு. சிவநிந்தனை செய்வவங்க எதையுமே பேசக்கூடாது, உண்மையான பக்தி செலுத்தலைனா இவருக்கு நாக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சாரே தவிர இவர் முரடனோ கொடூரமானவரோ இல்லை. இறைவனை வணங்குவதற்கு கைகளையும் அவரை வாழ்த்துவதற்கும் பாடுவதற்கும் வாயையும் கொடுத்தாரு கடவுள். ஆனால் அது தவிர மற்ற செயல்களை ஈடுபடும் போது அது மிக பெரிய தவறுங்கிறத உணர வச்சாரே தவிர இவர் மிகவும் நல்லவர். இவருடைய உண்மையான தூய்மையான பக்தினால தான் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கார். நாக்க சத்திங்கிற ஆயுதத்தினால அறிந்ததனால் இவருக்கு சத்தி நாயனார் அப்படிங்கிற பெயர் வந்தது. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது கலல் சத்தி விரிஞ்சையார்கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.